أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته. பாருங்கடா, இன்னைக்கு நம்ம துருசுல் லுகத்துல் அரபியா அப்படிங்கிற ஒரு கித்தாபை நமக்கு புதுசாக இன்னைக்கு பார்க்குறோம். துருசுல் லுகத்துல் அரபியத்தி லிகைரி நாத்திகீன பிஹா. துருஸ் பாடங்கள், லுகத் மொழி, அரபியத் அரபி, அரபி மொழி பாடங்கள், லிகைரி அல்லாதவர், நாத்திகீன மொழியை, பிஹா அதை கொண்டு, அதாவது அரபி மொழி அதை பேசாதவருக்கான அரபி மொழி பாடங்கள். இந்த கிதாபை எத்தனாவது பாகம் அப்படின்னு சொன்னால் அல் ஜுசு பாகம் அவ்வல், அல் ஜுசுவுல் அவ்வலு முதலாவது பாகம். இந்த கிதாபை எழுதினவங்க நமக்கு யாருன்னு சொன்னால் டாக்டர் அப்துர் ரஹீம். டாக்டர் அப்துர் ரஹீம் அப்படிங்கிற அவர் தான் நமக்கு இந்த கிதாபை எழுதியிருக்காங்க, நமக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருமையான ஒரு பொருளை, அதுவும் ஆண்பாலான ஒரு பெயர், அதாவது உயர்திணை அஹிரிணை. உயர்திணைன்னு சொன்னால் மனிதன், அல்லாஹ், மலக்குகள், ஜின்கள், இது எல்லாமே உயர்திணையில் வரும். அது அல்லாமல் உலகத்தில் ஒவ்வொரு விஷயம், விலங்கினம் சரி, அதாவது உயிருள்ள மதிப்பற்ற பொருள்களும் உயிரற்ற மற்றும் மதிப்பற்ற அனைத்து பொருள்களுமே அஹ்ரீன்னு சொல்லப்படும். மனிதர்களில் உள்ள ஆணையோ அல்லது அஹ்ரீனில் உள்ள ஆணையோ அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடியவற்றை சுட்டி காட்டக்கூடிய, அதாவது ஒருமையான சொல்லுக்கு நம்ம பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவோம், இருக்கக்கூடிய ஒரு பொருளை இது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த இது அப்படிங்கிறத அரபியர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஹாதா, ஹாதா அப்படின்னு பயன்படுத்துவாங்க. பாருங்கள் முதல் பாடத்தை, அதர்சுல் அவ்வல் முதலாவது பாடம், ஹாதா இது அல்லது இவன் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஹாதா, ஹாதா இது, பைத்துன் ஒரு வீடு, ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு, ஹாதா இது, மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளிவாசல், ஹாதா பாபுன் இது ஒரு கதவு அல்லது வாசல், ஹாதா இதுவாகிறது கிதாபுன் புத்தகம், ஹாதா இதுவாகிறது கலமுன் பேனா, ஹாதா கலமுன் இது ஒரு பேனா, ஹாதா இதுவாகிறது மிஃப்தாகுன் சாவி இது ஒரு சாவி, ஹாதா இது ஒரு மக்தபுன் மேஜை, ஹாதா இதுவாகிறது சரீருன் இது ஒரு கட்டில், ஹாதா இதுவாகிறது குர்சியுன் இது ஒரு நாற்காலி. அப்போ இது நாற்காலி, இது வீடு, இது பாபு அப்படி வாசல்னு பார்த்தோம். சரி, நம்ம ஆசிரியர் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஒரு படங்களை காமிச்சு இது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்கணும். அப்போ அவர் இது என்னன்னு கேட்பாரு, அப்போ அது என்னங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இப்போ இது என்ன, ஒரு வீட்டை காமிச்சு இது என்னன்னு நம்ம தமிழ்கிட்ட கேட்டால் நம்ம தமிழாக இருக்கிறதுனால இது ஒரு வீடுன்னு சொல்லிடுவோம். சட்டையை காமிச்சு இது என்னன்னு கேட்டால் இது ஒரு சட்டைன்னு சொல்லிடுவோம். நாற்காலியை காமிச்சா இது ஒரு நாற்காலி, பேனாவை காமிச்சா இது ஒரு பேனான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் அரபிக்கில் இது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அரபிக்கில் எப்படி பதில் சொல்லணும்? இப்போ ஹாதானா இது, அப்போ இது என்ன, என்ன அப்படிங்கிறதுக்கு அரபு வேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் மா. இப்போ பாருங்கள், மா ஹாதா இது என்ன. இப்போ ஹாதாவுக்கு முன்னாடி ஒரு மாவை போட்டால் அது கேள்விக்குறியாக போயிடும், இது என்னன்னு வந்துடும்.
தமிழை பொறுத்தளவுக்கும் இது ஃபஸ்ட்டும் என்னங்கிறது ரெண்டாவது போடுவோம். ஆனால் அரபியை பொறுத்தளவுக்கு என்னங்கிற வார்த்தை, அதாவது மாவு முதல்ல போட்டு இதுங்கிற வார்த்தையை வந்து நம்ம ரெண்டாவது போடுவோம். பாருங்க, மா ஹாதா இது என்ன. இப்போ கேட்குறாங்க வீட்டை பார்த்து, மா ஹாதா இது என்ன. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், ஹாதா இது பைத்துன் ஒரு வீடு. ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. அப்போ கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க, பதில் சொல்லிட்டோம். இப்போ சந்தேகமாக கேட்குறாங்க. எப்படி கேட்டால் நமக்கு தெரியுதாங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்க, ஹாதா பைத்துன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு என்ன பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஹாதா பைத்துன் ஒரு ஹம்சா, பத்தா செய்யப்பட்ட ஹம்சா அலிஃபை கொண்டு வந்து இந்த வார்த்தைக்கு முன்னாடி வச்சா அதுவும் என்னது தான், கேள்விக்குறி தான். ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹாதா பைத்துன் இது வீடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியுது, இதை பார்த்த உடனே வீடுன்னு. அப்போ நம்ம ஆமாம் இது வீடு தான். இப்போ தமிழ் வந்து இது வீடா அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அது வீடாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஆமாம் இது வீடு தான் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ஆமாங்கிற வார்த்தைக்கு அரபியில் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் நஅம். எப்படி, நஅம் ஆம், நஅம் ஹாதா, நஅம் ஆம், ஹாதா இது பைத்துன் இது ஒரு வீடு. ஆமாம் இது ஒரு வீடு. மறுபடியும் சட்டையை பார்த்து கேட்குறாங்க, மஹாதா இது என்ன. ஹாதா கமீசுன். ஹாதா இது ஒரு கமீசுன் சட்டை. அஹாதா சரீரும், குர்சியை பார்த்து கேட்குறாங்க, அஹாதா சரீரும் இது கட்டிலா. அப்போ நம்ம லான்னு சொல்லணும். இல்லைங்கிற வார்த்தை, இல்லை இது வந்து நாற்காலின்னு நம்ம சொல்லணும். அப்போ அரபியல்னாக்கு இல்லைங்கிறதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க, லான்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அஹாதா சரீரும் கட்டிலா, லா இல்லை, ஹாதா குர்சின் இது ஒரு நாற்காலி. அஹாதா மிஃப்தாகுன், பேனாவை பார்த்து கேட்குறாங்க, அஹாதா மிஃப்தாகுன் இது சாவியா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அது பேனா. அப்போ என்ன சொல்லணும், லா இல்லை, ஹாதா இது ஒரு கலமுன் பேனா. நட்சத்திரத்தை பார்த்து கேட்குறாங்க, மஹாதா இது என்ன. ஹாதா இது நஜமுன் இது ஒரு நட்சத்திரம். இன்ஷால்லா இதை நோட்டில் எழுதி வாய்ஸ் நோட்டும் போட்டுருங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.